நம்ம பார்க்க போகிறது எங்களோட தோட்டம் தான். எங்கள் தோட்டத்தில் வந்து செவ்வாழை கன்று, நார்மல் நேந்திர வாழை, வெண்டைக்காய், தென்னம்பிள்ளை இப்போ புதுசாக ஒரு 50, 70 பக்கம் முளைக்க போட்டிருக்கோம். இப்போ நம்ம காமிக்கிறது எங்களோட வெண்டைக்காய் காடு. அதுக்கு முன்னாடி முதல் வந்தது வந்து எங்கள் செவ்வாழை காடு. அதில் பாருங்கள் எத்தனை தென்னம்பிள்ளை வச்சுருக்கோன்னு. உள்ளே இருக்க தென்னம்பிள்ளை நான் வந்து இன்னைக்கு காமிக்கிறேன். இப்போ காமிக்கிறது வந்து அந்த வெண்டைக்காய் காடு. பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாருங்கள், அங்கே தென்னம்பிள்ளை இருக்குது, நடுவுலையே வாழைப்பழம் இதுவும் வச்சுருக்கோம், வாழைக்கன்றும் வச்சுருக்கோம். ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் எங்கள் தென்னம்பிள்ளை தான். அது அப்புறம் கம்பு காடு. ஸோ ஒரு உழவு ஓட்டி கம்பு விதைச்சா தான் வந்து முன்னாடி விதைச்ச விளைச்சல் எடுத்த நியூட்ரியன்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணும் நிலம். ஸோ இதெல்லாம் தேங்காய் போட்டிருக்கிறது இப்போ தான் ரீசெண்டாக வந்தாங்க. நாங்கள் யூஸ்வலி யூஸ் பண்ணுறது வந்து ட்ரிப் இரிகேஷன் மெத்தட். நல்லா ஓஸ் போட்டு ட்ராப் பை ட்ராப்பாக வந்து தண்ணி விடும். ஸோ தட் வந்து தண்ணியும் நல்லா சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை காலத்தில் வந்து தண்ணி நல்லாயிருக்கும், வெயில் காலத்தில் இருக்காதுல்ல, அதனால. இது வந்து எங்களோட இன்னொரு நேந்திர வாழைக்காடு. உள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ இதுவும் ட்ரிப் இரிகேஷன் மெத்தட் தான். ஓஸ்க்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ மருந்து பாட்டில் இருக்குதுன்னு. ஸோ மருந்தெல்லாம் அந்த ஓஸ்குள்ளேயே நாங்கள் கலக்கி விட்டுப்போம். ஸோ போய் அடிக்கணுங்கிறதுல களைக்கொல்லி மட்டும்தான் போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாழைக்கன்னெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வாழைக்கன்னெல்லாம் பார்க்க நம்மளது பெட்டர். ஸோ இந்த மாதிரி வாழை சருகெல்லாம் வெட்டி போடுறது மூலமாக வந்து அதிக புல்லு வந்து வளராது போட்டிருக்க இடத்துல. இது வந்து பட்டைக்கன்று நிறையா வாழைக்கு சைடில் முளைக்கும் வாழைக்கன்று. அதெல்லாம் வெட்டி போட்டோன்னா அப்போ தான் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஒரு வாழைக்கு 2 சைடும் ஓஸ் இழுப்போம். அப்போ தான் நல்லா தண்ணி வந்து அப்சர்வ் ஆகும், நல்லா வாழைக்கன்று வரும்ன்ட்டு. இது வந்து கிணறுக்கு பக்கத்தில் நிறைய மரம் கொச்ச கொச்சன்னு வளர்ந்துருக்கனால அதெல்லாம் நாங்கள் வெட்டியிருக்கோங்க. அப்புறம் வந்து இதுதான் அங்கே பாருங்கள் ஒரு மயில் ஓடும். நான் வந்து அதை கவரப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே நிறைய மயில் மானெல்லாம் இருக்கும். இது வந்து செங்குச்சி கிழங்கு, அதாவது எடிபிள் குச்சி கிழங்கு. அதை நம்ம சாப்பிட்லாம். மற்ற குச்சி கிழங்கெல்லாம் வந்து சாப்பிட முடியாது, அது வந்து ரப்பர் ஃபேக்ட்ரிக்கு போகும், அது எடிபிள் கிடையாது. ஸோ இது வந்து அந்த புதர் மாதிரி ஒரு மாதிரி நேச்சர் ஃபெல்ட்டாக இருக்கும், பட் லைட்டாக திகிலாக தான் இருக்கும். அப்புறம் வந்து இது பனைமரம். இது வந்து பாய் பனைமரமாம்மா. இதில் நுங்கு வராதுன்னு சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சுற்றி இருக்கிறவங்களோட காடு, அது எங்களுது இல்லை. இப்போ நான் காமிக்கிறது வந்து எங்களோடது இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே குட்டை மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுதான் லைட்டாக என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட் ஃபீல் கொடுக்கும். இருங்க உங்களுக்கு போய் காமிக்கிறேன், அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் போகணும். லைட்டாக மேடு பள்ளமாக இருக்கனால நம்ம விழுந்தால் கூட, நானே 2-3 டைம் விழுந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பள்ளம் பக்கத்தில் இருந்தாச்சு. நாங்கள் வந்து பார்டரில் மட்டும்தான் அந்த செங்குச்சி கிழங்கு வச்சுருக்கோம். அது நல்லாவே வருது, பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், ஃபாரஸ்ட் ஃபீல். ஆனால் அது குட்டியான குட்டை மட்டும்தான். பாருங்கள் இப்படி கொச்ச கொச்சன்னு வளர்ந்துருக்குன்னு. பார்க்குறதுக்கு லைட்டாக பயமாக இருக்கும். நைட்டெல்லாம் தண்ணி திருகியோட வருவோம் அந்த இதுக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் திருகிடணுங்கிறனால லைட்டாக பயமாக தான் இருக்கும். Subscribe for more videos from my YouTube channel.